அதை சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடாது. யார் சொல்றது? சங்கிகள் சொல்லுகிறார்கள். சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள்? நீதித்துறையிலும் இருக்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள்? காவல்துறையிலும் இருக்கிறார்கள். காக்கி சட்டைக்குள்ள சங்கிகள் இருக்கிறார்கள். சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள்? பேராசிரியர்களாகவும் துணைவேந்தர்களாகவும் இருக்கிறார்கள். சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள்? உச்ச நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள், உயர் நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள், மதுரை கிளையிலும் இருக்கிறார்கள். அதுவும் முருகன் பெயரையே வைத்திருக்கிறார்கள். சுவாமிநாதன் தான், முருகன் தான் அதுக்கு பேரு. முருகனுடைய இன்னொரு பெயர் அது. கும்பகோணம் பக்கத்தில் சுவாமி மலைன்னு ஒன்று இருக்குது. அது முருகன் வழிபாட்டு தலம் தான். நாதன் அப்படின்னா தலைவன் அப்படின்னு பொருள், வேற ஒன்றும் கிடையாது. அது வடமொழியில. அது என்ன சுருக்கமா நாத் அப்படின்றாங்க. பிரேம்நாத், ராஜ்நாத். நாத்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம தமிழ் படுத்தும் போது நாதன் அப்படின்னு தமிழ் படுத்துறோம். வடமொழிக்காரன் சுவாமிநாத் அப்படின்னு வச்சிருப்பான். தமிழ் சாமிநாதன். அப்போ சுவாமிநாதன் வடிவத்திலும் சங்கி மதுரை மண்ணிலே உண்டு. அவங்க தீர்ப்பு எழுதுறாங்க. என்ன தீர்ப்பு? யாரும் மக்கள் எந்த பிரச்சனையும் பண்ணல. இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் திருப்பரங்குன்றத்தில் ஏதாவது மோதல் வெடித்ததா? ஏதாவது போராட்டம் நடந்ததா? ஏதாவது ரத்த கலரி நடந்ததா? ஒண்ணுமே கிடையாது. ஒரு தம்பியை வச்சு வழக்கு போட வச்சு ஆள் செட் பண்ணி ஒரு தீர்ப்பு. உடனே நாள் குறித்து தீர்ப்பு. உடனே இந்த தீபக்கள் தான். அதுவும் அவர் நேரா போறார். எத்தனையோ பிரச்சனைகள் இங்கு நடக்கின்றன. அங்க எங்க நேரா போனதில்லை. தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கிற எந்த இடத்திலும், ஆணவ கொலைகள் நடக்கிற எந்த இடத்திலும் நீதிபதிகள் போய் நின்றதுண்டா? மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் போய் பார்த்ததுண்டா? மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் போய் பார்த்ததுண்டா? எனக்கு தெரியாம வித்துட்டான் என் சொந்தக்காரன், என் தம்பி, அதை நான் விடமாட்டேன்னு போய் தடுக்கிறான். இவன் வீட்டை இடிக்கிறான். அவன் அந்த இடத்திலே பாய்சன் அடிச்சு செத்து போறான். செத்து போனவன் ஒரு இந்து. சுவாமிநாதன் ஜி அவர்களே, சங்கி சுவாமிநாதன் ஜி அவர்களே, செத்து போன தம்பி ஒரு விவசாயி, அவர் ஒரு இந்து தானே. உங்களுக்கு ஈவு இல்லையா? இரக்கம் இல்லையா? கருணை இல்லையா? மனசாட்சி இல்லையா? அதை ஒரு வழக்காக நீங்கள் எடுத்து வழக்காட கூடாதா? தீர்ப்பு எழுதக்கூடாதா? 15 நாட்களாக அந்த பிணம் மார்ச்சூரியிலே கிடக்கிறது. நேற்று நான் கன்னியாகுமரி போகிற போது என் வழியை மறித்து, காரை மறித்து, கண்ணீர் ததும்ப அந்த கோரிக்கைகளை என்னிடத்திலே சொன்னார்கள். அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் தானே. அந்த இடத்திற்கு போகிற தெம்பு திராணி உங்களுக்கு உண்டா? இல்லை. ஆக சங்கிகள் பல வடிவங்களில் இருக்கிறார்கள். இதுதான் RSS வெற்றி. 1925ஆம் ஆண்டு நாக்பூரிலே தொடங்க பெற்ற இந்த இயக்கம் இன்றைக்கு 2025 100 ஆண்டு காணுகிறது. 100 ஆண்டு காணுகிற இந்த காலத்தில் அவர்கள் தொடர்ந்து ஆட்சி பீடத்தில் இருக்கிறார்கள். ஆட்சி பீடத்தில் இருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்களின் குருநாதர் யார்? ஹெட்கேவர். அவர்களின் குருநாதர், அவருடைய சீடர் யார்? கோல்வாக்கர். அவர் வரையறுத்த கொள்கை கோட்பாடுகள், கனவு திட்டங்கள் என்ன என்றால், இந்த தேசம் இந்துக்களின் தேசமாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும், இந்துக்களின் நாடாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். புதிதாக அமையவிருக்கிற விடுதலை பெற்ற இந்தியாவில் வகுக்கப்படவிருக்கிற அரசமைப்பு சட்டத்தில் அரச மதம் இந்து மதமாக இருக்க வேண்டும். அதுதான் அவரின் கனவு. அவர் கனவிலே மண்ணல்லி போட்டவர் யார்? மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர்.